டொமினிக்கன் ரிப்பப்ளிக் விடுதலை பெற்றது. பிப்ரவரி 27, 1844 என்பது டொமினிக்கன் குடியரசின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகும். இந்த நாளில் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் ஹைட்டி நாட்டின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த விடுதலை அந்த நாட்டின் தேசிய அடையாளத்தையும் அரசியல் சுதந்திரத்தையும் உருவாக்கிய ஒரு முக்கிய திருப்பமாகும். 1822ஆம் ஆண்டு ஹைட்டி முழு ஹிஸ்பானியோலா தீவையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. இதனால் டொமினிக்கன் பகுதி ஹைட்டியின் ஆட்சிக்குள் சேர்ந்தது. ஹைட்டியின் நிர்வாக மற்றும் பொருளாதார கொள்கைகள் அங்குள்ள மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தின. இதுவே பின்னர் விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இந்த விடுதலை இயக்கத்தை முன்னின்று வழிநடத்தியவர் ஜான் பாப்லோ டுவார்டே ஆவார். அவர் 1838ஆம் ஆண்டு லா ட்ரினிட்டாரியா என்ற ரகசிய அமைப்பை நிறுவி சுதந்திர சிந்தனையை மக்களிடையே பரப்பினார். இந்த அமைப்பு தேசிய உணர்வை தூண்டி விடுதலைக்கான போராட்டத்தை திட்டமிட்டு முன்னெடுத்தது. 1844 பிப்ரவரி 27ஆம் தேதி சாண்டோ டொமிங்கோவில் கிளர்ச்சி வெடித்தது. விடுதலை போராளிகள் தங்கள் தேசிய கொடியை ஏற்றி டொமினிக்கன் குடியரசின் சுதந்திரத்தை அறிவித்தனர். இந்த நிகழ்வு நாட்டின் புதிய வரலாற்றின் தொடக்கமாக அமைந்தது. விடுதலை பெற்ற பிறகு டொமினிக்கன் குடியரசு பல சவால்களை எதிர்கொண்டது. அரசியல் நிலையற்ற தன்மை, உள்நாட்டு பிரச்சினைகள் மற்றும் வெளிநாட்டு அழுத்தங்கள் ஆகியவை நாட்டின் முன்னேற்றத்தை பாதித்தன. இருந்தாலும் மக்கள் தங்கள் சுதந்திரத்தை காக்க உறுதியுடன் செயல்பட்டனர். பின்னர் 1861ஆம் ஆண்டு டொமினிக்கன் குடியரசு தற்காலிகமாக ஸ்பெயின் ஆட்சிக்குள் சென்றது. ஆனால் 1865ஆம் ஆண்டு மீண்டும் முழுமையான சுதந்திரத்தை பெற்றது. இந்த வரலாறு அந்த நாட்டின் உறுதியையும் தேசிய ஒற்றுமையையும் காட்டுகிறது. இன்றும் பிப்ரவரி 27 டொமினிக்கன் குடியரசின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் நாட்டு வீரர்களின் தியாகத்தையும் சுதந்திரத்தின் அருமையையும் நினைவூட்டுகிறது. இந்த விடுதலை கரிபியன் பகுதியில் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும்.